நம்ம கௌதம் போன கோவத்துல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய திட்டுறது மட்டும் இல்லாம, பைரவிய அந்த இடத்துல கொன்னு போறதுக்கு கூட வந்து தயாரா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பைரவி கேட்கிற ஒரே விஷயம், "நீங்க யார் எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா மட்டும் தான் முக்கியம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா புரிய வச்சுறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த பைரவியோட முகத்துல காரி துப்புற மாரி தான், இப்போ எல்லா விஷயமுமே நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் நம்ம கௌதம் பேசுற பேச்ச கேட்ட உடனே, இந்த அஞ்சலிக்கே அள்ளு விட்டுருது. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கௌதமுக்கு மட்டும் தெரிய வந்தா, நம்மள கொன்னே போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா ஒரு பக்கம் விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டு, அதாவது கௌதம் வந்துட்டு இப்போ பைரவிய உண்டு இல்லன்னு பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு நம்ம இலக்கியா வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த பைரவி வந்து பயங்கரமா திட்டு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலி வந்துட்டு திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இந்த பைரவி அடுத்ததா நம்மள என்ன வந்து கேட்க போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே! இலக்கியம் மட்டும் கிடைக்கலன்னா, நம்மளோட கதியும் அவ்வளோதான் போல இருக்கே! அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு வேக வேகமா ஓடி வந்து பார்க்கும்போது, நம்ம கௌதம் வந்துட்டு அந்த பைரவி கிட்ட சொல்ற அந்த வார்த்தை எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியா உள்ள வந்த உடனே கௌதம் வந்துட்டு இலக்கியாவ கட்டி புடிச்சு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டுருக்காங்க. "நீ எதுக்காக என்ன விட்டு போன இலக்கியா? எனக்கு இந்த காசு, பணம் இது எல்லாமே முக்கியம்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கியா? நான் வந்து உன் கூட வாழ்ந்தா ஒரு குடிசைல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாழ்வேன். வேற எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து தேவையே கிடையாது. இந்த உலகத்துக்கு முன்னாடி, இந்த பைரவி முன்னாடி, எல்லார் முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிச்சேன். ஆனா நீ என்னடான்னா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரூ. 2,00,00,000 பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா எமோஷனலா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி சரணடைஞ்சாலுமே கூட, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பைரவி கிட்ட வந்து சொல்றாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சில்லறையா வந்து இது பண்ணி, என்னையும் இலக்கியாவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நீங்க நெனைக்காதீங்க. உங்கள நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. இப்போ கூட இலக்கியா இங்க வராம இருந்தா, உங்கள கொல்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தயங்கியிருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு, எதுக்காக இந்த மாரி வந்து பண்ணீங்க? நீங்க இந்த மாரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ கௌதம் அண்ணனும், அதுக்கப்புறம் இலக்கிய அண்ணி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் இதே மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, இந்த சொத்து, இந்த வீடு இது எல்லாத்தையுமே நீங்களே கட்டிட்டாளுங்க. இப்பவே உங்க பேருக்கு நானும் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத கேட்ட உடனே இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி உல்டாவா மாறிக்கிட்டு இருக்கே! இந்த கார்த்திக் என்னடான்னா தேவையில்லாத நேரத்தில தேவையில்லாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஒரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.